பரமசிவன் உருவமற்றவன், ஆனாலும் எல்லா உருவங்களிலுமாய் நிறைந்தவன். அமைதி, அசைவு, பிரபஞ்சத்தின் மூச்சு. அந்த மூச்சே ஓம் நமசிவாய் என்று ஒலிக்கிறது. அந்த ஓசை பிரபஞ்சத்தின் முதற் பெருக்கில் எழுந்தும் இன்று ஒரு துளி உயிரும் விழித்தெழும் பொழுதும் அதே ஒலி, அதே சக்தி. சாமி கண் திறக்கும் முன்னே காலம் பிறக்கிறது. அவன் கண்மூடும் பொழுதே காலமே கரைந்து விடுகிறது. சிவன் நீராய் பாயும், நெருப்பாய் ஜுவலிக்கும், காற்றாய் தீண்டும், பூமியாய் தாங்கும், ஆகாயமாய் பரவும் உலகம் அவனை தேடுவதில்லை. அவன் ஏற்கனவே நம்முள் இருக்கிறான். ஒரு மூச்சை கவனிச்சாலே போதும், நான் கரைந்து நாம் பிறக்கும். ஓம் நம சிவாய என்று சொன்னால் சொற்களால் அல்ல, ஆன்மாவால் நம்மை உணர்த்துவான். அந்த கைலையின் உச்சியில் காற்றின் ஒளி கூட கவனித்து நிற்க சிவன் தியானத்தில் மூழ்கியிருந்தார். கண்களை மூடிக்கொண்டு உலகம் முழுவதையும் உணர்ந்து அவரது உள்ளத்தில் பிரபஞ்சம், அவரது மூச்சில் மந்திரம், அவரது அமைதியிலே உயிர்களின் எதிர்காலம். ஒரு பாறை போல அசையாத தியானம், ஆனால் அதுக்குள் ஓடியது 1000 யுகங்களின் ஞானம். வெளியில் வெறுமை, உள்ளே பரபளவு இல்லாத பேரொளி. நீலக்கண் திறக்காமல் அவர் அனைத்து திசைகளும் பார்த்தார். ஒளி இல்லாமல் அவர் அனைத்து உயிர்களையும் பாடிக்கொண்டிருந்தார். அமைதி அவரின் வடிவம். அது மட்டுமில்லை, அமைதியே அவரின் மொழி. மூச்சுடன் கூட சொன்னது. துயரம் என்றது சாமயம், அறிவு என்றது சிவாயம். அந்த நிமிடத்தில் ஒரு புதிய நட்சத்திரம் பிறக்கும் அளவு, ஒரு உயிரின் கர்மம் கரையும் அளவு தியானம் தானாகவே அருளாய் பொழிந்தது. சிவன் அங்கே இருந்தார், உருவத்திலும் அப்பாற்பட்டும். நிசப்தமானாலும் முழுக்குரலாக ஓம் நம சிவாய. பரமசிவன் உணவு உருவமற்றவன், ஆனால் எல்லா உருவங்களிலும் நிறைந்தவன். பரந்த காலையில் நிலா மிதக்கும் அந்த காட்சி போல எள்ளளவும் அசையாமல் பரமபொருளாய் அமைதியாக இருந்த சிவன் சிவலோகத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு தியானத்தில் மூழ்கியிருந்தான். அப்போது அந்த அகண்டமான காலையில் யாரும் கேட்காத ஒரு ஓசை ஹர்ட். அது வேத மந்திரங்களின் அதிர்வு குரல். சுக்கு காற்றில் விரிந்த அந்த ஓசையுடன் காவேரியின் நீர் பாய்ந்து செல்லும் ஓசையும் சேர்ந்து ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சரத்தின் துடிப்பை உருவாக்கியது. உலகம் இன்னும் சமநிலையை அடையாத போது, உயிர்கள் தங்கள் வாழ்க்கையின் திசையை அறியாத போது, ஒருவன் மட்டும் அமைதியாக கைலாய மலையின் உயர்ந்த மையத்தில் உட்கார்ந்து தியானித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்கள் மூடியிருந்தாலும் உலகம் முழுவதையும் அவன் உணர்ந்தான். அது யார் என்றால், தனது முன் நின்ற துயரங்களையும் கஷ்டங்களையும் கருணையால் கரைக்கும் சிவபெருமான். அர்த்தமற்ற உலக வாழ்க்கையில் அடைந்த துயரத்தில் அழும் ஒரு தெய்வ பிராணன் நந்தி அன்றைய தினம் கைலை மீது ஏறிக்கொண்டிருந்தான். அவன் கண்களில் துன்பம் இருந்தது, ஆனால் மனதில் நம்பிக்கை இருந்தது. நான் வந்துவிட்டேன், என் தந்தை போல் தெய்வம் எனக்காயிருக்கிறான் என்று அவன் உள்ளத்திலே சொன்னான். அவன் சிவனை பார்த்தபோது சிவன் கண்களை திறந்தார். அந்த கண்கள் தகிக்கும் அக்னியின் பிழம்பில்லை, அமைதியின் சமுத்திரம். நந்தி மண்டியிட்டு விழுந்தான். பிரபோ, இவ்வுலகில் அநியாயம் மிக அதிகம். என் சகோதரர்களின் உயிரை கவர் செய்கின்றன. நான் என்ன செய்ய? நான் பலவீனன். சிவன் சிரித்தான். அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை, அது புனித நம்பிக்கை, அது கருணை, அது சக்தி. நந்தி, உன் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் அல்ல, அது அன்பின் அடையாளம். துயரம் என்றால் சக்தி, துன்பம் என்றால் மாற்றத்தின் தொடக்கம் என்றார் சிவன். சிவன் எழுந்து நின்றார். கைலை முழுவதையும் தாண்டிய ஒளி அலைந்து பரவியது. சுழன்ற தோள்களில் பாம்பு நம்மை நோக்கி வெளிச்சம் காட்டியது. அசைந்த ஜடையில் கங்கை தண்ணீர் இசையைப் போல வழிந்தது. எல்லா திசை தெய்வங்களும் தூசியாக உணர்ந்தனர். நந்தி, முன்பின் யோசிக்காதே, செய். நான் இருக்கிறேன். உன்னுள் நீயே இல்லை, நான் இருக்கிறேன் என்றார் சிவபெருமான். அந்த நொடி முதல் நந்தி தனி மனிதன் அல்ல, அவரது உயிருக்குள் சிவன் இருந்தார். இந்த பிரபஞ்சத்தில் யாரேனும் துன்பப்படும் போது, யாரேனும் நீதி தேடும் போது, யாரேனும் உண்மை வாழ வேண்டும் என்று போராடும் போது, அவர்களில் சிவன் தங்கி நிற்கிறார். அன்று கையிலையிலிருந்த அந்த காட்சி
1000 ஆண்டுகள் கழித்தும் ஞானிகளின் உள்ளத்தில் இன்னமும் ஒலிக்கிறது. காரணம் சிவன் ஒரு தெய்வம் அல்ல, வாழ்வின் வழி எண்ணத்துக்கு ஓர் அர்த்தம் தருபவன், துன்பத்துக்கு ஓர் பயணம் தருபவன். அப்படி துவங்கியது நந்தியும் சிவனும் சேர்ந்த நீதி போராட்டத்தின் பக்தி பயணம். அந்த ஒரு நொடியே உலகில் ஒரு புதிய கதை உருவானது. அது சிவன் கதை. அது கருணையின் கதை. அது அசுரனையும் மனிதனையும் ஒரே கணத்தில் விடுவிக்கவும் கதை. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் பகிருங்கள், கமெண்ட்ல உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.